அன்பு செல்லமே, யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்க இருக்கிறது. என்னுடைய தங்கமே, பலர் சொல்லி இருப்பார்கள், சாயை நான் என் கனவில் பார்த்தேன், சாயை நான் பார்த்தேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் கூறியிருப்பார்கள். அன்பு குழந்தையே, நீயும் ஆசைப்பட்டு அவர்கள் சொல்லும் பொழுது ஏக்கங்களுடன் கேட்டிருக்கிறாய். இன்று நான் உன்னுடைய மனதால் வேண்டிய ஆசைகள் அனைத்தையும் செய்து தர உன் வீட்டிற்கு வரப்போகிறேன். உன் வீட்டில் வந்து என்னை நீ ஒவ்வொரு முறையும் என்னை நீ பார்ப்பாய். அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு இந்த சாய் இருப்பேன். தங்கமே, அனைவரும் இடத்திலும் அன்பாக இருங்கள், பாசமாக இருங்கள். ஏனெனில் இங்கு நிறைய பேருக்கு அன்பு தேவைப்படுகிறது. அன்பு இல்லாத போலி அன்புகளால் பல பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையான பாசத்திற்கு ஏங்குகிறார்கள். ஆனால் இது நிறைய பேரிடம் கிடைப்பது கிடையாது. உன்னிடம் நான் சொல்கிறேன், யாரிடம் வேண்டுமானாலும் அன்பாக இரு, கோபம் இல்லாமல் இரு. அடுத்தவர்களே கவுடாகவும் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீ அன்பை மட்டுமே கொடு. நான் இருக்கிறேன் உனக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னுடைய கடமையில் உன்னுடைய அன்பில் நீ நிச்சயமாக உறுதியாக இரு. பல பேர் இங்கு போலி முகத்துடன் தான் இருக்கிறார்கள். உண்மையான முகத்தை வெளியில் காட்டினால் அவர் என்னென்ன குணம் என்று தெரிந்துவிடும். ஆனால் நடிப்பதிலேயே குறியாக இருந்து அவர்களுடைய உண்மையான முகத்தை மறைத்து நல்லவர்கள் போல் காட்டிக்கொள்கிறார்கள். எனக்கு அப்படிப்பட்ட குழந்தைகளை நிச்சயமாக சர்வ நிச்சயமாக பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஒரு பிள்ளைகளும் தன்னுடைய குணத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். அடுத்தவர்களை பார்த்து அவர்களைப் போல் பேசுவதும் அவர்களைப் போல் நடிப்பதும் இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. உண்மையான அன்பை காட்டும் நபர்களிடம் மட்டுமே இந்த சாய் எப்பொழுதும் இருப்பேன். ஆசீர்வாதம் தருவேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. ஆகையால் உன்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகப் போகிறது. நீ சாதாரணமாக உன்னை சுற்றி இருக்கும் நபர்களிடம் அன்பை காட்டுவதன் மூலமாகவும் பாசத்தை காட்டுவதன் மூலமாகவும் நீ என்னை நீ நிச்சயமாக காணலாம். சந்தோஷமாக இரு. யாருக்கும் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் நீ என்னை பார்ப்பதுதான். நிச்சயமாக உன்னை நான் பார்க்க வருவேன். நிச்சயமாக இன்று நீ தூங்குவதற்கு முன்பாகவே ஏதோ ஒரு வடிவத்தில் நான் தான் என்று உணர்த்தும் வகையில் என்னை நீ பார்த்து விடுவாள். சந்தோஷமாக இரு. இன்றிலிருந்து எல்லாம் உனக்கு சுபமே. ஓம் சாய்ராம்.